ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம வேலைக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம வெள்ளமடைக்கு போயிட்டுருக்கோம். வெள்ளமடை ரோட்டுக்கிட்ட ஆர்டரு கொடுக்க போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 மணி ஆகுது. 8:30 மணிக்கு கொண்டு போய் பிரியாணி ஆர்டர் கொடுக்க போயிட்டுருக்குறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போய் ஆர்டர் கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா பனி, சரியான பனி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, மணி 8:09 ஆக போகுது. இருந்தாலும் பனி தான், என்ன பண்ணுறது. வாங்க நம்ம போகலாம் அப்படியே. தெரியுதா எனக்கு தெரியல, காட்டுறேன் பாருங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்ஃபோன் போட்டுட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த காற்றுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா சரியாக உங்களுக்கு கேட்கல. அதனால தான் இப்போ நான் வாய்ஸ் கொடுக்குறேன். நான் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8 மணி இருக்கோ, 8 மணிக்கு கிளம்புனது. நான் இந்த ஆர்டர் கொடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா, இந்த ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா 9 ஆயிடுச்சு. இங்கேருந்து நம்ம கணபதியிலேருந்து நம்ம இந்த வெள்ளமடைக்கிட்ட போகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. பாருங்கள், லாங்காக தான் ஜொமேட்டோவில் ஆர்டர் கொடுப்பாங்க. பாருங்கள், மேக்ஸிமம் இந்த மாதிரி காட்டு வழியாக தான் அதிகமாக போக முடியும். பார்த்திங்கன்னா இந்த காடு பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காடு, இந்த தோட்டம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். தென்னை மரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்குதா? நம்ம கோயம்புத்தூரில் இந்த மாதிரி இடமெல்லாம் இருக்குதா? இந்த மாதிரி விவசாய பூமியாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாம், நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்குது. நம்ம கோயம்புத்தூர் சிட்டி இருக்குல்லங்க, சிட்டி தாண்டி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காரமடை, அன்னூர், சத்தியமங்கலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்டுப்பாளையம், இந்த மாதிரி இடமெல்லாம் தாண்டி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடமெல்லாம் பார்க்கலாம். ஆலந்தூரை, அப்புறம் நிறையா என்ன சொல்லலாம். பார்த்திங்கன்னா மற்ற எல்லா அவுட் சைடெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் விவசாய பூமியாக இருக்கும், காடு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நம்ம சிட்டியில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பில்டிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, பாருங்கள் மக்களே, பார்த்திங்கன்னா தெரியும். வாங்க நம்ம அப்படியே போயிட்டுருக்குறோம் பாருங்கள். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பகலில் வர்றதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நைட்டில் இந்த பக்கம் ஆர்டர் போட்டுருவாங்க. அது பார்த்திங்கன்னா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சுத்தமாக லைட்டே இருக்காது இந்த ஏரியா ஃபுல்லாக. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ அழகாக இருக்குதா? நைட் நேரம் பார்த்திங்கன்னா சுத்தமாக கண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது, ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அந்த நேரம் பார்த்து நைட்டு 12 மணி அப்புறம் 11 மணிக்கெலாம் ஆர்டர் போட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும் இப்போ மக்களே. அந்த நேரம் ஆர்டர் கொடுக்க இந்த மாதிரி ஏரியாக்குள்ளே தான் வரணும். லாங்காக போட்டுருவாங்க. என்ன பண்ணுறது, நம்ம வேலைன்னு வந்துட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் பக்கமாக தான் கொடுப்பாங்க, ஒரு 5 கிலோமீட்ரு, ஒரு 6 கிலோமீட்ரு இந்த மாதிரி. ஆனால் இந்த ஜொமேட்டோவில் மட்டும்தான் கொஞ்சம் லாங்காக கொடுப்பாங்க. ஆனால் லாங்காக கொடுத்தாலுமே அந்த அளவுக்கு அமௌண்ட்டு நமக்கு சம்பாரிச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் ஒரு 15 கிலோமீட்ரு, 20 கிலோமீட்ரு இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தாங்கன்னா 100 ரூபா, 150 ரூபா, 200 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த ஒரு மணி நேரத்துக்கு உண்டான காசு நம்மளுக்கு வந்துடும். ஒரு 100 ரூபா, 150 ரூபா அந்த மாதிரி வந்துடும். அது போக லாங்காக உங்களுக்கு எவ்வளோ தூரம் போடுறாங்களோ ரிட்டன் வர்றதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த தூரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு 20 ரூபா இல்லை 25 ரூபா இந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் அமௌண்ட்டு போட்டுருவாங்க. அது கொஞ்சம் பெனிஃபிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம போயிட்டே இருக்கிறோம்.
நான் பேசுகிறது சரியாக கேட்கவே இல்லை உங்களுக்கு. ஏன்னா நான் ஹெட்ஃபோன் போட்டு தான் பேசினேன். அந்த காற்று வந்து உங்களுக்கு அடித்ததுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ஸ் உங்களுக்கு சரியாக ரெக்கார்ட் ஆகலை. அதனால தான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன். பாருங்கள், நான் வந்து இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்தேன்னா, இந்த வீடியோ வந்து கரெக்டாக ஒரு மாதம் இல்லை 1.5 மாதம் இருக்கும். அப்போ எடுத்த வீடியோ தான். நான் எடிட் பண்ணி போட முடியல. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை, சரியான வேலை. அதனால தான் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. ஏன் இப்போ போடுறேன்னா, சரி எப்போ போட்டாலும் என்ன, மக்கள் பார்க்க தானே செய்வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மக்கள் வந்து எந்த வீடியோ போட்டாலும் அதுக்கு ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கையில் நான் போடுறேன். ஓகே வாங்க, இப்போ நான் என்ன சொல்லிகிட்ருக்குறேன்னு நான் சொல்கிறேன். என்னென்னா, எங்கள் சொந்தக்காரங்க வராங்க. யாருன்னா, எங்கள் பெரியப்பா இருக்காங்களேங்க. எங்கள் பெரியப்பா வந்து இப்போ ரீசெண்டாக தான் இறந்தார். அவரோட ஒய்ஃபுமே அவங்க பிள்ளையும் தான் வராங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்கிறாங்க. திருப்பூர்லேருந்து வராங்க, இன்றைக்கி வராங்க. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நேரத்துலேயே வேலைக்கு வந்துட்டேன். ஆனால் அவங்க இந்நேரம் வந்திருப்பாங்க, வந்து வீட்டில் இருப்பாங்க. சரி நம்ம வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வந்து நம்ம எங்கே போகிறோன்னா, நம்ம மீன் கடைன்னு நம்ம ஊரில், நம்ம கோயம்புத்தூர் கணபதி இருக்குல்லங்க, அந்த கணபதியில் தான் அந்த கடை இருக்குது, மீன் கடைன்னு. அந்த கடைக்கு தான் போய் நான் மீன் வாங்க போகிறோம், நானும் எங்கள் அம்மாவும். அந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சால் அடுத்த நெக்ஸ்ட்டு போடுறேன். பாருங்கள், அதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா சரியான மீனில் எக்கச்சக்க மீன். உங்களுக்கு என்ன மீன், கடல் மீனா, டேம் மீனா, எல்லா மீனும் கிடைக்கும். வஞ்சரம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த கடையோட டிஸ்கிரிப்ஷனு நான் நம்பரில் அடுத்த வீடியோவில் போட்டுடுறேன். பாருங்கள், பார்த்து நீங்கள் செக் பண்ணி கணபதியில் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க தயவுசெய்து வாங்கிக்கிங்க. இந்த கடை வந்து கவுண்டம்பாளையம், துடிலூர், அப்புறம் சிங்காநல்லூர், இந்த மாதிரி நிறையா பக்கம் இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஓகே, அதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் கொடுக்க போய் ஆர்டர் கொடுத்துட்டு ரிட்டன் வந்தாச்சு மக்களே. பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்துட்டுருக்குறோம். பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலைக்கு போகிறது போகாது நம்ம இஷ்டம். பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா நம்ம வேலைக்கு போகலையா, சும்மாவாக இருக்கிறோமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நம்ம வேலைக்கு போனால் என்ன, போகலைன்னா என்ன? நம்ம வேலைக்கு போகலைன்னா என்ன, அவங்களா நம்மளுக்கு சாப்பாடுக்கு போடுவாங்க, இல்லை நம்மளுக்கு பணம் கொடுப்பாங்களா? இல்லைங்க, நம்ம வேலைக்கு போய் நம்ம சம்பாரித்து நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்கிட்டா தான் நமக்கு இது பண்ண முடியும். அவங்க வந்து சம்பாரித்து கொடுக்குறதில்ல. அதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நிறையா பேர் பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு போகலைன்னு சொல்லி அது ஒரு இதாக பேசுகிறாங்க. அதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். வண்டி ஓட்டிகிட்டே பேசிட்டு போயிட்டுருக்கிறேன். பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஓட்டிகிட்டே நான் இப்போ வீடியோ எடுக்க நினச்சிக்காதீங்க. பார்த்திங்கன்னா காலையில் கூட்டமே இல்லை, ரோட்டில் ஒரே ஃப்ரீயாக இருந்தது ரோடு. பார்த்திங்கன்னா அதனால தான் நான் இவ்வளோ ஜாலியாக ஃபோனில் பேசிட்டு போயிட்டுருக்கேன். இல்லைன்னா இந்த வீடியோவே எடுக்க மாட்டேன். அது மெயின் ரோடு கிடையாது, காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்குறோம். அது நான் சொல்லிக்கிறேன். என்னடா வண்டி ஓட்டிகிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, அது நான் சொல்லிக்கிறேன். பாருங்கள், பார்த்திங்கன்னா நம்ம வேலைக்கு போகாமல் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்பா தொழில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம், பழைய இரும்பு வியாபாரம். அந்த வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்மளுக்கு டல்லாகி போச்சு. பார்த்திங்கன்னா நம்ம இரும்பு கடை போட்டிருந்தோம். கடை போட்டு அது கடை வாடகை கொடுக்க முடியல, அதிகமாக வாடகை கொடுக்க முடியல. 12,000 மாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. 10,000 வாடகையை வந்து 12,000 போட்டாங்க. அது நம்ம கொடுக்க முடியாத காரணத்தில் நம்ம கடையை எடுத்துட்டோம். அது எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வியாபாரம் டல்லாகி போச்சு. ஏன்னா கடை போட்டிருந்தப்போ கூட ஏதோ ஒரு நாளைக்கு 1000 2000 கிடைக்கும். இப்போ கடை எடுத்ததுக்கப்புறம் சும்மா நம்ம உட்காண்ட்ருக்குறோம். வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வியாபாரம் யாராவது கூப்பிட்டாங்க தான் நம்ம போய் எடுக்க முடியும். ரெகுலராக கூப்பிடுவாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால் சும்மா வீட்டில் உட்காண்ட்ருக்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜொமேட்டோவில் வந்தாச்சு. அந்த கொஞ்ச நாள் வீட்டில் இருந்ததுக்கு அப்படி நம்ம வேலைக்கு போகலையா, நம்ம குடும்பத்தை நடுத்தெருவில் விட்டுருவாங்க, அப்படி இப்படின்னு நிறையா பேர் நிறையா இதாக சொன்னாங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் போட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் எதையும் கண்டுக்கல. என்ன தான் இருந்தாலும் நம்ம தான் சம்பாதிக்கணும், நம்ம தான் சாப்பிட்ணும் சொல்லிவிட்டு அது நான் சொல்லிக்கிறேன். ஓகே மக்களே, அதுதான் நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்தேன். எந்த தொழிலாக நான் சொல்கிறேன் பாருங்கள், எந்த தொழிலாக இருந்தாலும் இஷ்டப்பட்டு செய்யுங்க. நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அடுத்தவங்ககிட்ட போய் கை கட்டி நின்று வேலை செய்யாதீங்க. அது வந்து நீங்கள் எதுக்கு அப்படி வேலை செய்யணும்? வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதா அது வந்து அந்தந்த லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி செய்ய முடியும். ரொம்ப நம்ம பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் ஆகி நம்ம ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்குது, நம்ம அம்மா அப்பா இருக்கிறாங்க, நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும்.
நம்ம சம்பாரித்து ஒரு 15,000 20,000 சம்பாதிப்போம் மாதம். அதை வச்சு எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுறது? அதனால் முடிஞ்ச அளவு அந்த இதுக்கு மட்டும் பாருங்கள், அந்த வயசுக்கு மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த இது உங்களுக்கு தோணலையா, சொந்தமாக ஏதாவது உங்களால் முடியும் நம்பிக்கையை வச்சுக்குங்க. வச்சுட்டு ஏதாவது ஒரு தொழில் உங்களுக்கு என்ன வருதோ அந்த தொழிலை நல்லா யோசனை பண்ணி அப்பா அம்மாவோ இல்லை எல்லாம் தெரிஞ்சவங்க ஆர்ட்டியாவதோ எல்லாத்தையும் கேட்டு விசாரிச்சுட்டு யோசனை பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்கும்போது யோசனை பண்ணி பண்ணுங்க. நீங்கள் அடுத்தவங்ககிட்ட போய் கை கட்டி நிற்காதீங்க. ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் நம்ம கை கட்டி அடுத்தவனுக்கு வேலை செய்கிறது? அதனால தான் நான் முடிவு பண்ணிவிட்டு எதுக்கு அடுத்தவனுக்கு போய் சம்பாரித்து கொடுக்கணும், நம்ம திறமை இருக்குது நம்ம பண்ணலான்னு சொல்லி தான் நம்ம கடையை போட்டோம். கடையை போட்டு நல்லா தான் ரன் ஆச்சு. ஆனால் நம்மளுக்கு வாடகை வந்து பார்த்திங்கன்னா 10,000 வாடகை போட்டிருந்தாங்க. கடைசியாக நம்மளுக்கு 12,000 வாடகை சொல்லிட்டாங்க. 2,000 எச்சா ஏற்றிட்டாங்க. அவ்வளோ கொடுக்க முடியாது. அப்படி தான் நாம் காலி பண்ணிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மீண்டும் கடையை போடுவேன். ஏதாவது ஒரு பிரியாணி கடையை போடுவேன். மறுபடியும் பழைய இரும்பு வியாபாரம் பண்ணுற மாதிரி ஒரு கடையை போடுவேன். ஏதாவது நான் பொழைச்சிக்குன்னு வச்சுக்கல, என்னோடய இது நான் பொழைச்சிக்குவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நாளைக்கு யூடியூப்பே நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதை பார்த்து மக்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னா அதுலேயே ஏதாவது எனக்கு நம்மளுக்கு வருமானம் வந்துச்சுன்னா அது போதும். ஆனால் இந்த யூடியூப் வருமானத்தை வச்சு நம்ம பொழைக்கக்கூடாது. கைத்தொழில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூடியூப் நம்பி இருக்கிறாங்க. யூடியூப் வந்து இன்றைக்கி இருக்கோ நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. தயவுசெய்து சொல்கிறேன், யூடியூப்பும் நம்பாதீங்க. முடிஞ்ச அளவு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படி சொல்லுவாங்க. நிறைய அந்த இன்னொரு டைலாக் தான் என்னென்னு தெரியல சரியா. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், அந்த நம்ம தொழில் வந்து எப்பயும் கைவிட்டுறாதீங்க. உங்களுக்கு சொந்த தொழில் தான் சாப்பாடு போடும் அப்படி சொல்லிவிட்டு கைத்தொழில் தான் சாப்பாடு போட சொல்லிக்கிறேன். தயவுசெய்து அடுத்தவங்கள்ட்ட கை கட்டி நிற்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் ஏதாவது ஒன்று பண்ணி மேலே வாங்க. முடியலையா, இந்த தொழில் நஷ்டமாயிருச்சா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்தது மறுபடியும் ஏதாவது நல்ல தொழிலாக பண்ணுங்கள். வெற்றி கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. அப்போது நம்மளை பார்த்து கேலி பண்ணவங்க சிரித்தவங்க முன்னாடி நம்ம எதுவுமே பேசக்கூடாது. நம்ம மௌனமாக இருக்கிறதா அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு என்னங்கிறதுனா அவங்களுக்கு கொடுக்குற தண்டனைன்னு சொல்லிக்கிறேன். ஓகே மக்களே, இதுதான் ஒரு நல்ல ஒரு வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஆனால் இந்த சரியாக உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்க முடியல. எங்களுக்கு எப்பயும் போல் ஆதரவு கொடுங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ வந்திருக்காது, அது கொஞ்சம் வேலையாக இருந்தனால கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு வந்திருக்காது. மக்களே, தயவுசெய்து எங்களுக்கு எப்பயும் போல் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான ஆதரவு கொடுங்க. எனக்கு எங்கள் மக்கள் கொடுப்பீங்க நம்பிக்கையில் நான் வெற்றி நடை போட்டுக்கொண்டே போயிட்டே இருப்போம். தோல்வி அடைஞ்சாலுமே எங்களை நீங்கள் வந்து உற்சாகப்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் எந்திரிச்சு முன்னேறிக்கிட்டே போயிட்டே இருப்போம்னு சொல்லிக்கிறோம். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தர்ஷன் சிவானி யூடியூப் சேனல். நம்ம தர்ஷன் சிவானி யூடியூப் சேனல் பார்க்குற மாதிரியே நம்ம டிஎஸ் ஆர்பிட் யூடியூப் சேனல், அப்புறம் எம்கே ஆல் இன் ஆல் யூடியூப் சேனல், அதுக்கப்புறம் மணி விஸ் வாணி, இந்த 4 சேனல் நம்மளோட தான். பாருங்கள், இந்த 4 சேனலுக்கு ரன் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த 4 சேனலுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ கொடுங்க. நல்ல நல்ல வீடியோ கொடுக்கறதுக்கு பார்க்குறோம். வித்தியாசமாக கொடுக்கணும், நல்லதாக கொடுக்கணும். அது மக்கள் வந்து ஏற்றுக்கிற மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். அதில் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறோம் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.